வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து டைம் அண்ட் ஒர்க் பகுதியிலிருந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஏற்கனவே ஒரு 5 வீடியோ போட்டிருக்குங்க. இது வந்து 6வது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு 20 ப்ராப்ளத்தை பார்க்கலாம். கணக்கு ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? அதாவது 2 men A and B can do a work alone in 8 days and 20 days respectively. They did work together for 4 days. Find the remaining portion of work to be completed. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 8 நாள் 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஏபியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ பியினுடைய ஒரு நாள் வேலையின் அளவு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏனுடைய ஏ எத்தனை நாள் செய்கிறாரு, பி எத்தனை நாள் செய்கிறாரு, இந்த ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கோங்க. 8 இன்ட்டு 20. மேலே ரெண்டு வேல்யூ மேலே கூட்டி போட்டுக்கோங்க. கூட்டி போட்டிங்கன்னா 28, 20 8 28. இதை சிம்பிளிஃபை பண்ணாவே ஏபியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு கிடைச்சிரும். ஸோ 7 நாங் 28, 2 நாங் 8. ஸோ என்ன வருது? 7/40 வரும். ஸோ ஏபியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 40ல் 7 பங்கு. இப்போ எத்தனை நாள் ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 4 நாள் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ 4 நாள் செஞ்சிருந்தாங்கன்னா 4 ஏபி, அதாவது ஏபியினுடைய 4 நாள் ஒர்க் என்ன வரும்? 4 × 7/40. ஸோ ஒரு நாள் 4, 10 நாள் 40. ஸோ 7/10. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கில், அந்த முழு ஒர்க்கில் 10ல் 7 பங்கு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணது போக ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் மீதி வேலை வந்து 1லிருந்து முடிச்ச ஒர்க்கு செப்பரேட் பண்ணிக்கிட்டவங்க சரி கிடைச்சிரும். ஸோ 1 - 7/10. ஸோ 3/10 வரும். ஸோ 10ல் 3 பங்கு ஒர்க்கு இன்னும் இருக்கும். ஸோ ஆன்சர் பி. செகண்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ 12 நாட்களில் அவ்வேலையை முடிக்க முடியும். பி ஆனவர் 20 நாட்களில் முடிக்க முடியும். ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்? 3 நாள் செய்கிறாங்க. ஸோ 3 நாள் ஒர்க், ஏபியினுடைய 3 நாள் ஒர்க் என்ன வரும்? 3 × A + B. ஏபியினுடைய 3 நாள் ஒர்க்கு 3 அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு வேல்யூ, அதாவது 12 நாள் 20 நாள் முத கணக்கில் போட்ட மாதிரியே தான். அப்போ 12 20 நாட்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ 20ம் 12ம் 32/12 × 20. அதாவது அந்த ரெண்டு எத்தனை நாட்கள் முடிச்சிருக்கிறாங்களோ அதை கூட்டி தொகுதியிலையும் பெருக்கி பகுதியிலையும் போட்டுக்கிட்டாங்கன்னா போதும். ஸோ ஒரு 3 4 12, ஒரு நாள் 4, இதில் 8 நாங் 32, 2 நாங் 8, 5 நாங் 20. ஸோ என்ன பண்ணுவாங்க? 5ல் 2 பங்கு ஒர்க்கை 3 நாள் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. யாரு? ஏவும் பியும் சேர்ந்து 5ல் 2 பங்கு ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. இப்போ 3 நாள் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு, ஏ வந்து வெளியே போயிடுறாரு. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒர்க்கை பி மட்டும் தான் செய்யணும். ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு? ரிமைனிங் ஒர்க் வந்து இந்த அதாவது 5ல் 2 பங்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 5ல் 2 பங்கு முடிஞ்சிச்சுன்னா 5ல் 3 பங்கு ஒர்க் வந்து ரிமைனிங் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க்கை பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாரு? ஸோ பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவார்னா, பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒர்க் இன்ட்டு 3/ஒர்க் இன்ட்டு அவர் வந்து பியினுடைய அந்த பி வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3/5 இன்ட்டு பியினுடைய வந்து கொடுத்துருக்கிறது 20 நாள். ஸோ 20. ஸோ 1 5 5 4 5 20. ஸோ 4 12. ஸோ 12 நாளில் அந்த ஒர்க்கை பி வந்து முடிப்பார். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏ வந்து 80 நாள்ல முடிக்கிறாரு. ஏ வந்து 80 நாள்ல முடிக்கிறாரு.
அதே போல 80 நாள் முடிச்சாருன்னா அதுல இப்ப 10 டேஸ் ஒர்க் பண்றாரு ஏ. அப்ப 10 டேஸ் ஒர்க் பண்ணாருன்னா 10 ஏ என்ன வரும்? 10/80. ஸோ 1/8. ஸோ 8ல் ஒரு பங்கு ஒர்க்க வந்து அவருக்கு ஏ கம்ப்ளீட் பண்ணிருவாரு. ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் ஒர்க் வந்து 8ல் ஒரு பங்கு போச்சுன்னா மீதி 8ல் 7 பங்கு இருக்கும். இந்த 8ல் 7 பங்கு ஒர்க்க பி என்பவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாருன்னா 42 நாட்கள்ல செய்து முடிக்கிறாரு. அப்ப பி வந்து 42 நாள்ல செய்து முடிச்சாருன்னா பி வந்து அந்த ஒர்க் முழு வேலையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ என்ன பண்ணலாம்? ஏனுடைய இந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்ன ஃபார்முலா போட்டாங்களா அதே தான். ஏ அதாவது பீஸ் இந்த ரிமைனிங் ஒர்க்கு பீஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கான பீஸ் டேஸ் வந்து எவ்வளவு ஈக்குவல் டு ரிமைனிங் ஒர்க்கு இன்ட்டு அந்த புல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய புல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய டேஸ். அப்ப பீஸுடைய டேஸ் வந்து எவ்வளவு வருது? 42 நாள்ல முடிக்கிறாரு. ரிமைனிங் ஒர்க்கு 7/8. ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கான டேட் தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஃபுல் டே. ஸோ 1 7 7 6 7 42. ஸோ ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பெருக்கல் வரும். ஸோ 6 இன்ட்டு 8. ஸோ 6 இன்ட்டு 8னா 48. ஸோ 48 டேஸ்ல பி மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா 48 நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 80 நாள் முடிக்கிறாரு, பி வந்து 48 நாள் முடிக்கிறாரு. ஸோ ஏ பிளஸ் பி வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சாங்கன்னா ஏ பிளஸ் பி என்ன பண்ணணும்? ரெண்டையும் கூட்டி மேல போட்டுக்கோங்க. 80 48 கூட்டி போட்டோம்னா 128/80 பெருக்கல் 48. 8th டேபிள் யூஸ் பண்ணுங்கன்னா 1 8 8 மீதி 4 இருக்கு 48. 6 8 48. இங்க 48ல வந்து 6 8 48 வரும். 4 16 16. இங்க I 16 80. ஸோ 1/IR 30. ஸோ ஏவும் பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 30ல் ஒரு பங்கு. ஸோ அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 30 டேஸ்ல. ஸோ 30 டேஸ்ல அந்த ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 30 நாள்ல முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை சீதா 15 நாட்களில் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதம் உள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றார்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்ப சீதாவும் கீதாவும் வேலை செய்யறாங்க. அவங்களுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ சீதானா எஸ்ன்னு வச்சுக்கலாம், கீதானா ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ் பிளஸ் ஜி வந்து என்ன வரும்? ஒரு நாள் வேலையினுடைய அளவு 15 10. ஸோ 15 10 கூட்டினா 25 பை 15 இன்ட்டு 10னா 150. ஸோ 25 25 6 25 100. ஸோ அவங்க சீதாவும் கீதாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாள் வேலையினுடைய அளவு 6ல் ஒரு பங்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 6ல் ஒரு பங்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனா இதுல இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு கழிச்சு ஏதோ சம் டேஸ்ல கிளம்பிடுறாங்க. ஆனா மீதி வேலையை வந்து கீதா வந்து 5 நாட்கள் முடிக்கிறாங்க. ஸோ இப்ப கீதாவுடைய 5 நாள் வேலையினுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5G என்ன வரும்? 5 இன்ட்டு கீதா வந்து 10 டேஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ 5/10. ஸோ 5/10னா 1/2. ஸோ 1/2 ஒர்க்கை வந்து தனிச்சு கீதா லாஸ்ட்ல முடிக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே முடிஞ்ச ஒர்க், ஏற்கனவே யாரு சீதா சீதா வந்து லெப்டா வராங்க பாரு, அது வரைக்கும் உள்ள ஒர்க் எவ்வளவுனா பாதி ஒர்க் இருக்கு. ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவுனா 1/2 தான். ரிமைனிங் ஒர்க் 1/2. 1/2 இந்த 1/2 அதாவது பாதி வேலையை வந்து 2 பேர் சேர்ந்து செய்யறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒர்க் வந்து பாதி ஒர்க்கு. ஸோ இந்த பாதி ஒர்க்கு அதாவது முழு வேலை செய்யறதுக்கு 6 நாள் ஆகுது. சீதாவுக்கும் கீதாவுக்கும் முழு வேலை செய்யறதுக்கு வந்து 6 டேஸ் ஆகுது. அப்ப சீதாவும் கீதாவும் இந்த பாதி வேலை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னா 1/2 இன்ட்டு 6 அதாவது 3 டேஸ் ஆகும். ஸோ 3 டேஸ் ஆகும். இந்த 3 டேஸ்க்கு பிறகுதான் யார் லெஃப்ட் ஆயிருப்பாங்க? சீதா லெஃப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ. 3 டேஸ்க்கு பிறகு சீதா லெஃப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார்.
ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப அ பி பி பீனு பி வந்து அந்த வேலைய வந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப ஏ வந்து அந்த வொர்க் செய்யறது வந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. அதேபோல பி வந்து 15 நாள்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பி வந்து இப்ப தனிச்சு செய்றாரு. எத்தன நாளு? 10 டேஸ் செய்றாரு. அப்ப 10 டேஸ் பி செஞ்சார்ன்னா, 10 பி = 10/15 வரும். ஸோ 10/15னா 2 5 10, 3 5 15. ஸோ 2/3ன்னு வரும். ஓகேங்களா? 2/3 வரும். அப்ப 3ல 2 பங்கு வொர்க்க பி வந்து 10 நாள் வேலை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஸோ ரிமைனிங் வொர்க் எவ்வளோ இருக்கு? ரிமைனிங் வொர்க் வந்து 3ல 1 பங்கு இருக்கும். ஏன்னா 3ல 2 பங்கு முடிச்சுட்டாங்க. அப்ப 3ல 1 பங்கு இருக்கும். இந்த 3ல 1 பங்க யாரு செய்றாருன்னா, ஏ மட்டும் செய்றாரு. ஏ வந்து அவருடைய வேலைய வந்து அந்த ஏ வந்து தனிச்சு அந்த வேலைய கம்ப்ளீட் பண்ணாருன்னா, 18 நாள்ல பிடிக்கும் அவருக்கு. அந்த முழு வேலைய தனி ஒரு மனிதரா செஞ்சாருன்னா 18 நாள் ஆகும். ஆனா, ரிமைனிங் வொர்க் 3ல 1 பங்கு தான் இருக்குது. இந்த 3ல 1 பங்கு வொர்க்க ஏ வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா, 18 இன்டு 1/3. ஸோ எத்தன நாள் ஆகும்? 6 நாள்ல முடிப்பாரு. ஸோ அந்த ரிமைனிங் வொர்க்க வந்து 6 டேஸ்ல ஏ வந்து முடிப்பாரு. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். 8 நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த பின் எக்ஸ் என்பவர் விலகுகிறார். அந்த வேலை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து டோட்டல் ஒர்க் அந்த முழு வேலையும் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஏன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து செய்றாங்க. சேர்ந்து செய்யும் பொழுது எத்தனை நாள் செய்றாங்க? 8 நாள் செய்றாங்க. ஸோ 8 நாளினுடைய 8 நாள் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 8 இன்டு 40 60யும் கூட்டினா 100/40 இன்டு 60. ஸோ என்ன வரும்? 1 0 1 0 1 0 1 0 2 8 1 4 1 2 2 3 2 6. அப்ப 3ல 1 பங்கு ஒர்க்க வந்து 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. 3ல 1 பங்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆன பிறகு யாரு லெஃப்ட் ஆகுறாரு? எக்ஸ் லெஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ எக்ஸ் லெஃப்ட் ஆயிட்டுனா ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்குது? ரிமைனிங் ஒர்க் 3ல 1 பங்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து 8 நாள்ல முடிச்சு 3ல 1 பங்கு முடிச்சிடுறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னா 3ல 2 பங்கு ஒர்க் இருக்கு. இந்த 3ல 2 பங்கு ஒர்க்க யாரு முடிக்கிறாருன்னா, எக்ஸ் லெஃப்ட் ஆயிடுறாரு. எக்ஸ் விலகிட்டாருன்னா ஒய் மட்டும் முடிக்கிறாரு. ஸோ ஒய் மட்டும் இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒய்க்கு ஆகக்கூடிய நாள் வந்து ஒய்யினுடைய டேஸ் எவ்வளவு வரும்னா 2/3 இன்ட்டு ஒய் வந்து முழு வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது அவருக்கு நாட்கள்? 60 நாட்கள். ஸோ 60. ஸோ ஒரு மூவு 2 6 0 2 20 40. ஸோ முதல்ல ஒரு 8 நாள் ஒர்க் பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு மீதி வேலையே அதாவது 3ல 1 பங்கு வந்து 8 எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 8 நாள் முடிக்கிறாங்க. மீதி 3ல 2 பங்கு ஒர்க் இருக்கு. அந்த 3ல 2 பங்கு ஒர்க்க ஒய் மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா 40 நாள் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் இங்க ஒரு 8 நாள், இங்க ஒரு 8 நாள். 40 நாள். ஸோ 48 நாள் வந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆவறதுக்கு தேவைப்படும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபி இருவர் ஒரு வேலையை 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. முன்ன போட்ட சேம் ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ 4 நாள்ல ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 4 இன்ட்டு ஏபி 4 இன்ட்டு 12 18 கூட்டினா 30 30/12 இன்ட்டு 18. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 30 3 18. 4 4 3 12. ஸோ என்ன வரும்? 5/9. ஸோ 5ல 9ல 5 பங்கு ஒர்க்க ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 4 நாள்ல 5ல 9 பங்கு முடிச்சிருப்பாங்க. இப்ப 5ல 9 9ல 5 பங்கு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா யாரு லெஃப்ட் ஆகுறாரு? ஏ லெஃப்ட் ஆகுறாரு. மீதி வேலை எவ்வளவு இருக்கு? மீதி வேலை வந்து 4ல 9ல 4 பங்கு இருக்கு. மீதி வேலை வந்து 9ல 4 பங்கு இருக்கு. இந்த 9ல 4 பங்கு ஒர்க்க யாரு செய்றாருன்னா பி தான் முடிக்கிறாரு. அப்ப பி இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? பி ஒர்க் முடிக்கிறதுக்கு 4/9 இன்ட்டு அதாவது ரிமைனிங் ஒர்க் இன்ட்டு அவர் பிக்கு மொத்த நாள் எவ்வளவு ஆகுதுன்னா 18 நாள் ஆகுது. ஸோ 18 இன்ட்டு 18 1 9 9 2 9 18. ஸோ 4 2 8. ஸோ பி வந்து ரிமைனிங் ஒர்க்க 8 நாள் முடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 4 நாள் செஞ்சிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 4 நாள். அதுக்கு பிறகு பி மட்டும் தனிச்சு ஒரு 8 நாள் செய்றாரு. ஸோ 8 நாள் 12 நாட்கள். ஸோ இந்த ஒர்க் முழுவதும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 12 நாட்கள் ஆகும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும். ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள் முடிக்கிறாங்க. இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்தனர். பிறகு பி ஆனவர் வேலைக்கு வரவில்லை. ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை 20 நாட்கள் செய்து முடித்தார் எனில் ஏ மட்டும் முழுவதும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இது ஏற்கனவே போட்ட ஒரு மாடல் கொஸ்டின் தான். ஸோ 20 நாள் செய்யறாங்க. 20 நாள்ல ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20 இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 20 இன்ட்டு எத்தனை ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள் முடிக்கிறாங்க. ஸோ 20/30. ஸோ என்ன வரும் 2/3. ஸோ 3ல் 2 பங்கு ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து 20 நாள் முடிச்சிருவாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? ரிமைனிங் ஒர்க் 1/3 இருக்கு. அதாவது 3ல் 1 பங்கு இருக்கு. 3ல் 2 பங்கு முடிஞ்சிருச்சுன்னா 3ல் 1 பங்கு இருக்கும். பிறகு பி ஆனவர் வர்றதில்ல. அப்ப ஏ மட்டும் அந்த மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாருன்னா 20 நாள் முடிக்கிறாரு. அதாவது 3ல் 1 பங்கு ஒர்க்கை 3ல் 1 பங்கு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு 20 நாள்ல முடிக்கிறார். 3ல் 1 பங்கு ஒர்க்கு முடிக்கிறது 20 நாள் ஆகுது. அப்ப 3ல் 2 பங்கு ஒர்க்கு முடிச்சாருன்னா 40 நாள் ஆகும். 3ல் 3 பங்கு ஒர்க், அதாவது முழு வேலையை முடிக்கிறதுக்கு 60 நாள் ஆகும். ஸோ 60 நாள்ல யாரு அந்த பி மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா, சாரி ஏ மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா 60 நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாரு. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 12 நாள்ல முடியுது. 12ல் 1 பங்கு. அதே போல பியும் சியும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15ல் 1 பங்கு முடிக்கிறாங்க. அதாவது 15 நாள் முடிக்கிறாங்க. சியும் ஏவும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப சிஏவினுடைய ஒரு நாள் வேலை 20ல் 1 பங்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ இது மூணையும் கூட்டினா 2 டைம் வரும். 2A 2B 2C வரும். ஸோ அப்ப 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/12 பிளஸ் 1/15 பிளஸ் 1/20. இது மூணையும் கூட்டிங்கனாவே அதாவது ஒவ்வொருத்தரும் ஏவும் பியும் சியும் 3 பேரும் 2 நாள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு நமக்கு கிடைக்கும். ஸோ 2 நாள் வேலை செய்யக்கூடிய அளவு எவ்வளவுன்னு வருதுன்னா 12, 15, 20, அதாவது 12, 15, 20 எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா எல்சிஎம் 60 வரும். ஸோ 60ல 12 எத்தனை டைம் வருது? 5 டைம்ஸ் வருது. ஸோ 5 பிளஸ் 15 4 டைம் வரும். 4 15 60. அதே போல 20 3 டைம் வரும். 20 60. ஸோ என்ன வரும்? 5 4 9, 9 3 12, 12/60. ஸோ 12/60னா ஓர் 12 12 ஐ 12 60. ஸோ 1/5. ஸோ 1/5னா இங்க 2 இருக்கு. 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் வரும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சினுடைய ஒரு நாள் ஒர்க் 10ல் 1 பங்கு. ஒரு நாள் ஒர்க் அல்லது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சோம்னா 10 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 10 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க ஆப்ஷன்ல 10 டேஸ்ன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஏ மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்தே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இருந்தாலும் தனித்தனியா ஏவும் பி சி 3 பேர் தனித்தனியா செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் இதுல மட்டும் 10 டேஸ் இருக்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை அந்த 3 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு ஆகக்கூடிய நாட்கள் ஒரே மாதிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னா நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஸோ தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப ஏ தனிச்சு செஞ்சாருன்னா எத்தனை நாள் ஆகும் என்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 10ல் ஒரு நாள் 10ல் 1 பங்கு முடிக்கிறாங்க ஒரு நாள் ஒர்க்கு. அப்ப இதுல இருந்து ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு ஏ வேணும். ஏ வேணும்னா பிசியை எடுத்துடணும். ஏ வேணும்னா பிசி எடுக்கணும். அப்ப பியும் சியும் சேர்ந்து 15 நாள் முடிக்கிறாங்க. ஸோ 1/10/1/15. ஸோ 1/10/1/15னா 15 மைனஸ் 10/150. ஸோ என்ன வருது? 5/150. ஸோ ஓர் 5 5 3 5 15 30. ஸோ 30 நாள்ல ஏ முடிப்பாரு. இதே போல பி வேணும்னா 1/10 மைனஸ் ஏ பிளஸ் சி, அதாவது இது எடுத்துக்கலாம். 1/10 மைனஸ் 1/20 போட்டோம்னா பினுடைய ஒரு நாள் வேலை, அதாவது எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 20 நாள் வரும். அதே போல சி 60 நாள் வரும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வேலையை ஏ பி 12 நாட்களும் பிசி 15 நாட்களும் சிஏ 20 நாட்களையும் முடிப்பார்கள்.
மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? இது முன்ன பார்த்தோங்க இல்லைங்களா? முன்ன இதே கொஸ்டின் இங்க அந்த 3 பேர் சேர்ந்து செய்யறதுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 10 டேஸ் ஆகும். அதாவது A பிளஸ் B பிளஸ் C. அதாவது 2 டேஸ் ஒர்க்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஒர்க்கு. ஸோ என்ன வரும்? 1/12 பிளஸ் 1/15 பிளஸ் 1/20. எல்சிஎம் எடுத்துக்கினா 60. ஸோ 60னா 5 டைம் வரும். இது 4 டைம் 15 4 டைம் வரும். இது 3 டைம் வரும். 5 4 9 3 12. 12/60னா 1/12 வரும். சாரி 1/5 வரும். 1/5. ஸோ இது வந்து 2 நாள் ஒர்க்கு. ஸோ ஒரு நாள் ஒர்க் A பிளஸ் B பிளஸ் C வந்து என்ன வரும்? 1/10 வரும். ஸோ ஆன்சர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை AB 6 நாளிலும் BC 12 நாளிலும் CA 4 நாளுக்கு முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ 2A பிளஸ் B பிளஸ் C. அதாவது A பிளஸ் B அது முன்ன செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா என்ன வரும்? 1/6 பிளஸ் 1/12 பிளஸ் 1/4. 6 12 4க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 தான் எல்சிஎம் வரும். 12ல 6 வந்து 2 டைம் வருது. 12ல 12 ஒரு டைம் வரும். 4 வந்து 3 டைம் வரும். ஸோ 2 1 3 3 6 6/12. ஸோ 6/12 1 6 6 2 6 12. ஸோ 1/2. ஸோ A பிளஸ் B பிளஸ் C மட்டும் வேணும்னா 1/4. ஸோ அப்ப 4 நாட்கள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆன்சர் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். AB இருவரும் ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பர். BC 24 முடிப்பர். CA அதே வேலையை 36 முடிக்கிறார். சேம் அதே கொஸ்டின் தான். ஸோ என்ன வரும்? 2 இன்ட்டு A பிளஸ் B பிளஸ் C. 1/18 பிளஸ் 1/24 பிளஸ் 1/36. ஸோ இப்போ 18 24 36 இதுக்கு மூணுத்துக்குமே 18 24 36 இதுக்கு மூணுத்துக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சிஎம் வந்து என்ன வரும்? 72 வந்து எல்சிஎம் வரும். அதாவது மீசிஎம் 72 வரும். 72ல 18 வந்து 4 டைம்ஸ் வரும். 24 வந்து 3 டைம்ஸ் வரும். 36 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 4 3 7 2 9 9/72 1 9 9 8 9 72. ஸோ A பிளஸ் B இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 அந்த பக்கம் வந்துச்சுன்னா A பிளஸ் B பிளஸ் C எத்தனை நாள் முடிக்கும்? 1/16. ஸோ 16 நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் A. நெக்ஸ்ட் கொஸ்டின். 13th கொஸ்டின். AB ஒரு வேலையை 10 நாட்களும் BC வந்து 15 நாட்களும் CA வந்து 18 நாட்கள் முடிக்கிறாங்கன்னா B மட்டும் தனியா எத்தனை நாள் முடிக்கிறான்னு கேக்குறாங்க. ஸோ B மட்டும் தனியா முடிக்கிறோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து ABC 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்ப A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல் டு இது 2A பிளஸ் B பிளஸ்ன்றதுனால இங்க 1/2 டைரக்டா போட்டுக்கலாம். ஸோ என்ன வரும்? 10 15 18. ஸோ 1/10 பிளஸ் 1/15 பிளஸ் 1/18. ஸோ 10 15 18 எல்சிஎம் வந்து 90. 90னா 90 வந்து 10 வந்து 9 டைமு, 15 வந்து 6 டைமு, 18 வந்து 5 டைம்ஸ். ஸோ 9 பிளஸ் 6 பிளஸ் 5னா 20/1/2 இன்ட்டு 20/90. ஸோ சைபர் கேன்சல் ஆகும். 1 2 2 1 2 2. ஸோ 1/9. ஸோ அந்த 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 9 நாள் ஆகுது. இங்க கேட்கறது வந்து B மட்டும் கேட்கறாங்க. B மட்டும் தனிச்சு செய்யறது கேட்டாங்கன்னா B விட்டுட்டு AC வந்து 18 நாள்ல செய்யறாங்க. ஸோ 1/9 நமக்கு என்ன வரும்? B மட்டும் வேணும். அப்ப மொத்தம் 3 பேர் சேர்ந்து செய்யறதுக்கு வந்து 9ல ஒரு பங்கு வேலையை செய்யறாங்க ஒரு நாள்ல. இப்ப B மட்டும் செய்யறது வந்து நம்மளுக்கு வந்து B மட்டும் வேணும். ஸோ அதுல AC எடுத்துடலாம். ஸோ AC வந்து 18 நாள் முடிக்கிறாங்க. ஸோ 1/18. ஸோ என்ன வரும்? 18 minus 9/9 into 18. ஸோ 9/9 into 18. 1 9 9 1 9 9 மீதி 18 இருக்குது. ஸோ 1/18 இருக்கு. ஸோ 18 நாள்ல அந்த ஒர்க்கை வந்து அவரு யாரு B மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஆன்சர் D. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஏபி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி இருவரும் அதே வேலையை 10 நாட்கள் முடிக்கிறார். சி வந்து 7.5 நாள் முடிக்கிறாங்கன்னா மூவரும் சேர்ந்து சேம் இதே கொஸ்டின் தான். ஸோ என்ன வரும் 1/2 இன்ட்டு 1/6 பிளஸ் 1 1/10 பிளஸ் 1/7.5 சரிங்களா. ஸோ என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1/2 6 10 7 2 14 14 1 15/2ன்னு வரும். ஸோ 2 மேலே போயிடும். ஸோ என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா 1/6 பிளஸ் 1/10 பிளஸ் 2/15 வரும். ஓகேங்களா. 7 2 14 1 15 அதாவது இதுக்கு கலப்பு பின்னமா இருக்குது. தகா பின்னமா மாத்தி நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு 6 10 15னுடைய எல்சிஎம் எடுத்துக்கன்னா 30 எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 30 6 வந்து 5 டைம்ஸ் வரும். 30 வந்து 3 டைம்ஸ் வரும். 15 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 4 2 இன்ட்டு 2னா 4 5 3 9 நாளும் 13. ஸோ 1/2 இன்ட்டு 13/30 13/30னா 5 3 8 8 நாள் 12 12/30ன்னு வரும். ஸோ 1 2 2 6 2 12 1 6 6 IR 30. ஸோ 1/5. ஸோ 5 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எடுக்கும் கால அளவுகள் முறையே 24 6 12 நாட்கள் எனில் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. 3 பேர் சேர்ந்து கேட்குறாங்க. ஸோ 1/24 பிளஸ் 1/6 பிளஸ் 1/12 இது அப்படியே கூட்டணுங்கனாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 24 6 12 எல்சிஎம் வந்து 24. ஸோ 24 ஒரு டைம் வரும். 6 வந்து 4 6 24 2 2 12 24 வரும். ஸோ 4 2 6 6 1 7 7/24. ஸோ 7 அதாவது 7/24 என்பது அவங்க 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையினுடைய அளவு. ஸோ டேஸ்ன்னு வரும்போது அது ரெசிப்ரோக்கல போட்டுக்கணும். ஸோ 24/7 3 21 மீதி 3 3/7. ஸோ 3 3/7 நாட்கள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபி ஒரு வேலையை 10 நாட்களும் பிசி 15 நாட்களிலும் சிஏ வந்து 18 நாட்கள் முடிச்சாங்கன்னா பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சினா 1/2 இன்ட்டு 1/10 10 15 18 10 15 18னுடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் 90 வரும். ஸோ 90 10 வந்து 9 டைம்ஸ் வரும். 15 வந்து 6 5 90. அதே போல் 18 வந்து 5 டைம்ஸ் வரும் 5. ஸோ என்ன வரும் 1/2 9 6 15 15 5 20 20/90. ஸோ என்ன வரும் சைபர் சைபர் கேன்சல் ஆயிரும். 1 2 2 1 2 2. ஸோ 1/9 வரும். 1/9 இதுல பி மட்டும் தனிச்சு கேட்டிருக்கிறாங்க. பி தனிச்சு கேட்டிருந்தாங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா 18 நாள் ஆகுது. ஸோ 1/9 மைனஸ் 1/18. ஸோ என்ன வரும் 18 மைனஸ் 9னா 9/9 இன்ட்டு 18. ஸோ 9 9 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/18. ஸோ 18 டேஸ்ல பி மட்டும் தனிச்சு செய்வார். ஸோ ஆன்சர் டி. இதே கொஸ்டின் தான் முன்ன ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே 12 நாட்களும் பி தனியே 18 நாட்களும் முடிச்சாங்கன்னா சி மட்டும் எத்தனை நாள் முடிக்கிறது முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி 3 பேரும் 4 நாள் முடிக்கிறாங்க. அப்ப 1/4 மைனஸ் இதுல என்ன கேட்கறாங்கன்னா சி மட்டும் தனிச்சு முடிக்கிறது கேட்டிருக்காங்க. ஏ பின்னு தனித்தனியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏவும் பியும் கூட்டிக்கலாம் 1 + 12 பிளஸ் 1/18. ஸோ 1 என்ன வரும் 4 12 18 இதுக்கு மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கினா 36 தான் எல்சிஎம் வரும். ஸோ 36 36ல வந்து 4 வந்து எத்தனை டைம் வரும் 9 நாங்க 36 12 வந்து 3 டைம் வரும். மைனஸ் இன்ட்டு 1 1 இன்ட்டு 3 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் வரும். ஸோ 18 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 9 3 2 5 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ 4/18
36, 1 நாள் 4, 9 நாள் 36. ஸோ சி மட்டும் அந்த ஒர்க்கை தனிச்சு செஞ்சார்னா 9 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஆன்சர் 9. ஸோ சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏசி சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்கள் செய்தனர். பின் சி விலகுகிறார், பி சேர்கின்றார் எனில் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பான்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப முதல்ல ஏவும் சியும் மட்டும்தான் செய்யறாங்க. ஏவும் சியும் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செய்யறாங்க? 2 நாள் செய்யறாங்க. 2 இன்ட்டு ஏ பிளஸ் சி. ஏ பிளஸ் சினுடைய 2 நாள் ஒர்க் என்ன வரும்? 2 இன்ட்டு ஏவுக்கு வந்து 8 நாளும் பிக்கு வந்து 16 நாளும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? 8ம் 16ம் கூட்டுங்கன்னா 16 8 24 பை 8 இன்ட்டு 16. 3 8 24, 1 8 8, 1 2 2, 8 2 16. ஸோ 8ல் 3 பங்கு ஒர்க்கை 8ல் 3 பங்கு ஒர்க்கை யாரு முடிக்கிறாங்கன்னா அந்த ஏவும் சியும் சேர்ந்து 2 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? ரிமைனிங் ஒர்க் வந்து 8ல் 5 பங்கு ஒர்க் ரிமைனிங் ஒர்க் இருக்கு. இப்ப யாரு லெஃப்ட் ஆகுறாங்கன்னா சி வந்து விலகிடுறாரு. சி விலகிடுறாரு, ஏ மட்டும் தான் இருக்கிறாரு. ஏ மட்டும் இருக்கிறாரு. யாரு வந்து சேர்றாங்க? பி வந்து சேர்றாங்க. அப்ப ஏ பிளஸ் பினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லது அவங்க எத்தனை நாள் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பினா ஏ வந்து 8, பி வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும்? 8 12 20, 20 பை 8 இன்ட்டு 12. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னா 5 20, 2 8. ஸோ என்ன வரும்? 5 பை 2 12 24. ஸோ ஏ பிளஸ் பி வந்து அவங்களுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு வந்து 5 பை 24. ஆனா எத்தனை டேஸ்ல நம்ம கொண்டு வரும்போது 24 பை 5 4. சரிங்களா? அப்ப ரிமைனிங் ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா, ரிமைனிங் ஒர்க்கு ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து 5/8 இன்ட்டு அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு முழு வேலையும் ஏ பிளஸ் பிக்கு ஆகக்கூடிய நாட்கள் வந்து 24/5. ஸோ 1 5 5, 1 5 5, 1 8 8, 3 8 24. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? எனில் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை 36, 54, 72 நாட்களில் முடிப்பர். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர் எனில் சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாருன்னு கேட்கறாங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலன்னா, ஏன்றவர் வந்து 8 நாள்ல முடிக்கிறாரு, முன்பே லெஃப்ட் ஆயிடுறாரு. பின்றவர் வந்து வேலை முடியறதுக்கு 12 நாள் முன்னாடி லெஃப்ட் ஆகுறாரு. சி வந்து கடைசி வரைக்கும் செய்யறாருன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மொத்த வேலையே அந்த 3 பேரும் இந்த ப்ராசஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் நாமளே. ஸோ எக்ஸ் டேஸ்ல ஆச்சுன்னா, இப்ப ஏ வந்து எத்தனை நாள்ல ஏ வந்து எவ்வளவு நாளுக்கு முன்னால லெஃப்ட் ஆகுறாரு? 8 நாட்களுக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகுறாரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 8. ஏ வந்து எக்ஸ் மைனஸ் 8 டேஸ் ஒர்க் பண்ணுவாரு. அப்ப ஏனுடைய எக்ஸ் மைனஸ் 8 டேஸ்னுடைய ஒர்க் வந்து என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 8 பை 36. ஏன்னா 36 நாள்ல அந்த ஒர்க் முடிக்கிறாங்க. அப்ப 36 நாள்ல முடிச்சாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 8 பை 36ன்னு வரும். பி வந்து எத்தனை நாள்? 12 நாள்ல லெஃப்ட் ஆகுறாரு. 12 நாளுக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு? எக்ஸ் மைனஸ் 12 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 12 நாள் ஒர்க் பண்ணாம எக்ஸ் மைனஸ் 12 பை 54ன்னு வரும். ஏன்னா 54ல எக்ஸ் மைனஸ் 12 பங்கு ஒர்க்கை வந்து பி வந்து அத்தனை நாள் முடிச்சிருப்பாரு. அவருடைய ஒர்க் இருக்கும். இப்ப சி வந்து மொத்தம் ஹோல் டேஸ், அதான் முழு வேலையை முடிகிற வரைக்கும் இருக்கிறாரு. அப்ப சி வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்றாரு. ஸோ சி வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்றாருன்னா சினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு வரும்? சினுடைய ஒரு நாள் வேலையில சி வந்து எக்ஸ் டேஸ் செய்யக்கூடிய அவருடைய பங்கு எவ்வளவு வரும்? எக்ஸ் பை 72. இவர் வந்து அவர் இவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு. மொத்த வேலை வந்து ஒரு வேலைன்னு எடுத்துக்கலாம். ஒரு வேலை. அப்ப ஒரு வேலையில ஏ வந்து முடிக்கக்கூடிய போர்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 8 பை 36. பி வந்து முடிக்கக்கூடிய ஒர்க் வந்து எக்ஸ் மைனஸ் 12 பை 54. சி வந்து 72ல எக்ஸ் பங்கு முடிக்கிறாரு. ஸோ இது மூணையும் கூட்டி நம்ம ஒண்ணுக்கு ஈக்குவல் பண்ணுங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுல இருந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ எடுத்துடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 8 பை 36 பிளஸ்
x minus 12 by 54 plus x by 72 equal to 1. ஸோ இதில் 36, 54, 72 இதுக்கு மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தங்கன்னா 216 வரும், 216 வரும் எல்சிஎம். ஸோ 216, 216ல 36 வந்து 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8னா 6x, 6 8 48. அதே போல் 54 வந்து 4 டைம் வரும். ஸோ 4x, 4 12 48. 72 வந்து 3 டைம் வரும். ஸோ 3x ஈக்குவல் டு 1. ஸோ 6x, 4x, 10x, 13x. ஸோ 13x மைனஸ் 48, 48னா 96 ஈக்குவல் டு 216 வந்து கிராஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 1 இன்ட்டு 216னா 216. ஸோ 13x ஈக்குவல் டு 216 பிளஸ் 96னா 312ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 312 பை 13. ஓர் 13 13, 2 13 26, மீதி 5 52, 52 4 13 52. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ 24 நாள் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முடியும். ஏன்னா ஏ வந்து 8 நாளுக்கு முன்னாடியும் பி வந்து 12 நாளுக்கு முன்னாடி லெஃப்ட் ஆனார்னா சி வந்து அந்த ஒர்க்கை மீதி எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு 24 நாட்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியாக 10, 15, 30 நாட்கள் முடிப்பார்கள். ஏவும் பியும் 3 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்து விட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார் எனில் மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏபியினுடைய ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள், அப்போ ஏபியினுடைய 3 நாள் வேலையை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ 3 இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏனுடைய ஏ வந்து 10 நாள் முடிக்கிறார், பி 15 நாள் முடிக்கிறாரு. அப்போ 10 பிளஸ் 15னா 25, 10 15 150. ஸோ ஓர் 25 25, 6 25, 150, ஓர் 3 2 6. ஸோ ஏவும் பியும் 3 நாளுக்கு வேலை செஞ்சாங்கன்னா பாதி வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்ப யாரு லெஃப்ட் ஆகுறது, ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு, பி மட்டும் தான் இருக்கிறாரு. பியோட யார் சேர்றாரு, சி வந்து சேர்றாரு. அப்ப பியும் சியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையினுடைய அளவு கண்டுபிடிக்கணும். பி வந்து எத்தனை நாள் செய்யறாருன்னா 15 நாள், சி வந்து 30 நாள். அப்ப 15 30 45 பை 15 இன்ட்டு 30னா 450. ஸோ ஓர் 45 45, 10 45, 450. ஸோ பியும் சியும் அந்த ஒர்க்கை வந்து 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 10 நாள்ல முடிப்பாங்க. அதாவது முழு வேலையே முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, 10 டேஸ் ஆகுது. அந்த முழு வேலையே கம்ப்ளீட் பண்றதுக்கு பிக்கும் சிக்கும் 10 டேஸ் ஆகுது. ஆனா இருக்கிறது இங்க ஆப்போர்ஷன் தான் இருக்குது. ஆப்போர்ஷன் இருந்துச்சுன்னா 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பியும் சியும் சேர்ந்து 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ. தேங்க்யூ.